நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறும்போது தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும். எப்போவுமே வந்துட்டு நான் முடிஞ்ச மார்க்கெட் தான் பார்ப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் முடிஞ்ச மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்ததுனால நாம் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே க்ரீனாக இருந்தது. பட் எனக்கு இதில் இந்த இடத்துக்கு பிறகு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறைய ஆரம்பிச்சது. எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் வால்யூம் குறையும் போது. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் கேண்டிலில் வச்சுருந்தேன். இடையில தான் கொஞ்சம் ஹேகினாஷிக்கு மாற்றினேன். இந்த எங்கெல்லாம் தடுமாறுதோ அந்த இடத்துலலாம் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை இருக்குது. என்ன அப்படின்னா, கிடைக்கிற லாபத்தை புக் பண்ணுறத விட்டுட்டு நிறைய தடவை நெகட்டிவில் புக் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு முடிவெடுத்திருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கிடைக்கிற லாபத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. அந்த கான்செப்ட் படி இது நெகட்டிவ் வரும்போது கிளை கிளை கீழே கீழே குறையும் போது ஒரு 2, 3 ஆர்டராக எடுத்தேன். பட் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. இந்த விக்கு ஃபார்ம் ஆகிற இடங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நான் புதுசாக ஆர்டர் போடும்போது ஒரு 7% வரைக்கும் கீழே போயிடுச்சு. பட் அதுக்கு பிறகு ஒரு 4%, 5% ப்ராஃபிட்டில் தான் வெளியே வர்ற மாதிரி இருந்தது. ஓவராலாக இன்றைக்கி நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் மார்க்கெட் ஒன் டைரெக்ஷனில் இருக்கும். அதேமாதிரி இது கலர் மாறாத வரைக்கும் மார்க்கெட் ஒன் டைரெக்ஷனில் இருக்கும். எம்ஏசிடி கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னேன். பட் இந்த இடம்லாம் கூட எனக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனால் இதே ஹெய்கினாசிக்கு மாற்றின பிறகு அந்த லைன்லாம் அந்த வைப்ரேஷன்லாம் போய் ஸ்ட்ரைட் ஆகி இதில் அது பாட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சது. இங்கே இறங்கும்போது இங்கேயும் ரெட்டு வந்தது. இது பேஸ்லைனுக்கு கீழே போயிடுச்சு. இங்கே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இங்கே கிட்டத்தட்ட இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரெட்டு கொடுத்தது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3% ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடியது. இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரேடு 3னா கூட இதில் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழக வேண்டியது இருக்குது. பழகிறது அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அனிச்சை செயல் மாதிரி ஒரு 48 நாள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் மட்டுமே புக் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பழக வேண்டியது இருக்குது. அது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெரும்பாலான நாட்கள், அதாவது 20 நாளில் ஒரு 15 நாள் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஒரு 5 நாள் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய 5 நாளும் நாம் பெரும்பாலும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ் நான் நிறைய நாட்கள் பார்த்து இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லாம் நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பட் எனக்கு அமையலை, சரியாக அமையலை. பட் இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா, இதில் பை கொடுத்த பிறகு ஆர்டர் எடுக்கலாம், டபுள் பை கொடுத்த பிறகு ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தது. இருந்தாலும் ஒரு துணிச்சலில் ஒரே ஒரு இது பை கொடுத்தோன்னே ஆர்டர் எடுத்தேன். ஆனால் அதே மாரி நான் உள்ளே இருந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல் டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட 1 ஹவர் வரைக்கும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தது. அப்புறம் ஏன் பயந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப மோசமான அனுபவங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் கிடைக்கிறத தக்க வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நான் ஒதுங்கி வந்திருக்கிறேன். அதாவது நம்ம கைக்கு ஒரு எவ்வளோ லாபம் வருதோ அது 1%, 2%, 3% தக்க வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் கிடைக்கிறது வரைக்கும் நான் ஒரு 2, 3 ட்ரேட் எடுத்தேன். 3மே சக்ஸஸ் ஆன வரைக்கும் ஹாப்பி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து எல்லாமே இங்கே கீழே க்ரீன் ஆகிட்டு தான் போகுது. பட் இங்கே இது வரைக்கும் போகணும். 67, 600 வரைக்கும் போகணும். பிவோட் வரைக்கும் போகணும். பட் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச இந்த ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு செட்டப் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். செட்டப் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் போல தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ மோசமான அனுபவங்கள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது. டெய்லி ஃபுல் டைம் உட்காந்து பார்த்தா தான் அதனுடைய மோசமான அனுபவங்கள்லாம் தெரிய வரும். அதனால் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கற்றுக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா,
பிட்காயினில் வந்து பழகுறதுக்கு, ட்ரேடு பழகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 100க்கு கீழே இருந்தாலே ட்ரேட் எடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. ரூ. 100 இருந்தாலே ஒரு ட்ரேட் எடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது பழகுறதுக்கு பிட்காயின் சூப்பராக இருக்குது. பிட்காயின்லேருந்து நம்ம வரும்போது டெல்டா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி இந்தியாவில் சார்பில் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதில் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வேறு எதுலையும் ஓப்பன் பண்ணாதீங்க. அதில் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 1000 2000 போட்டிங்கன்னா சிங்கிள் லாட் போட்டு 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 பழகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா நாளும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற முடியும் போது தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு சப்போர்ட் எடுத்து அது மேலே போகும்போது சம் பர்சன்டேஜ் ஆஃப் பாயிண்ட்ஸு புக் பண்ணியிருக்கிறேன். நேற்று முந்தா நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. பட் அதெல்லாம் இன்னும் போகும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நான் வெளியே வராமல் உள்ளே இருக்கும்போது அது வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆகிடுது. ஸோ அப்போ நான் கொஞ்சம் இதை ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சது. பட் இப்போது ட்ரையல் பேஸ், அதாவது சிங்கிள் லாட் ஒரு சின்ன டவுட்னா கூட வெளியே வந்துடுறது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆர்டர் பழகிருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தாலும் கூட அது சில நேரங்களில் பையர் செல்லரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் மட்டும் பழகிட்டு அதுக்கு பிறகு ட்ரேட் பக்கம் வாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது தேவைப்படுறப்ப தேவையான நேரத்தில் நம்ம சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸில் 10 ரூபா ஏறிச்சு அப்படின்னா நூறுரூவா ஏறிச்சுன்னா ஆப்ஷனில் 50 ரூபா ஏறும். அதே நேரத்தில் இண்டெக்ஸில் ஒரு பாயிண்ட் இறங்கிச்சுன்னா அப்படியே இங்கே 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்லாம் கூட இறங்குது. அது நமக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் அவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1% இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போதும் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் இந்த அக்கேஷன்ஸ் இருக்கும்போது மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். அதில் கூட 1%, 2%, 3% கிடைக்கிற வரைக்கும் லாபத்தை வச்சு தக்க வச்சுட்டா போதும். ரொம்ப நிறையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நிறைய கொடுக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. 100 போட்டிங்கன்னா 400 மாறக்கூடிய நாட்கள்லாம் இருக்குது. முதல்ல அந்த 100 103 மாற்ற பழகுவோம். அதுக்கு பிறகு மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு பழகின பிறகு ஒவ்வொரு நாளும் நம்ம மார்க்கெட் போகும்போது நம்ம மனசில் ஒவ்வொரு விஷயங்கள் தெளிவாக பதிய வரும். அந்த பழகின பிறகு பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிக்கலாம். நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லபடியாக அமையும் ஃப்ரெண்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.